ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். லெந்து கால வேத வாசிப்பிற்காக மத்தேயு சுவிசேஷகம் 5ஆம் அதிகாரம் 27 32வது வசனம் வரை. அதனுடைய பொருள் விபச்சாரத்தை குறித்தும் இன்னும் விவாகரத்தை குறித்தும் சொல்லப்படுகின்ற காரியங்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலதுகண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாய் இருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக 10 கட்டளையில் நாம் இதனை பார்க்கிறோம். அங்கே செயலை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செயலை விட செயலுக்கு முதலிடமான சிந்தனை எண்ணங்களிலே பரிசுத்தமான நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று அவர் மக்களை எதிர்பார்க்கிறார். அதனால் தான் வேதம் சொல்கிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். பரிசுத்தத்தினுடைய நிலை யாரும் நாம் அறியோம். அது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. இறைவனே பரிசுத்தத்தின் முழுமையான ஒரு இடம். அவர் சொல்கிறார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இக்காலங்களில் இவ்விதமான காரியங்கள் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இவ்விதமான பாவங்கள் பெருகின்ற பொழுது இறைவன் அந்த இடங்களை அழித்ததாக வேதத்திலே பார்க்கிறோம்.